அன்பார்ந்த மாணவ செல்வங்களுக்கு எஸ்எம்சி மேட் சார்பாக வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு இன்று மற்றொரு வீடியோவில் உங்களை சந்திப்பதை மகிழ்ச்சி அடைகின்றோம். இன்றைய தினம் வட்ட நாட்பக்கள் தொடர்பான மற்றொரு தேற்றத்தை இவ்வாறு இலகுவாக நிறுவலாம் என்பது தொடர்பான விடயங்களை இன்றைய தினம் இந்த வீடியோவின் மூலமாக கற்றுக்கொள்வோம். எனவே வினாவை அவதானியுங்கள். மாணவ செல்வங்களே, இன்றைய தினம் வட்ட நாட்பக்கள் தேற்றத்தின் தொடர்ச்சியாக இன்னும் ஒரு தேற்றத்தை இன்றைய தினம் இந்த வீடியோவின் மூலமாக கற்றுக்கொள்வோம். தேற்றத்தை கவனிங்க பிள்ளைகள். ஒரு வட்ட நாட்பக்களின் ஒரு பக்கத்தை நீட்ட உண்டாகும் புறக்கோணம் அதன் அகத்தெதிர் கோணத்திற்கு சமனாகும் என்று சொல்லியிருக்கு. ஒரு வட்ட நாட்பக்களின் ஒரு பக்கத்தை நீட்ட உண்டாகும் புறக்கோணம் அதன் அகத்தெதிர் கோணத்திற்கு சமனாகும். இனி என்ன செய்ய போறோம் என்றால், இந்த தேற்றத்துக்கு ஏற்றபோல ஒரு படத்தை கீறுவோம். சரி, எப்படி ஒரு நாட்பக்களை கீறி இருக்கணும். ஒரு வட்டம் கீறி இருக்கிறோம். வட்டத்தில் ஏபிசிடி என்றது வட்டத்தின் மீது உள்ள புள்ளிகளை இணைத்து ஒரு நாட்பக்கள் வரைஞ்சிருக்கிறோம். அந்த நாட்பக்கல்ல ஏபி என்ற பக்கத்தை என்ன செய்திருக்கிறோம், இ வரை நீட்டியிருக்கிறோம். சரிதானே? இப்போ இதுக்குள்ள தரவு எழுதுவோம். என்ன எழுத போகிறோம்? தரவு ஏபிசிடி ஓர் வட்ட நாட்பக்கள். ஏபிசிடி என்ற வட்ட நாட்பக்களில் பக்கம் ஏபி ஆனது இ வரை நீட்டப்பட்டுள்ளது. இப்போ நாங்கள் அதை எழுதினோம்டா சரி, என்ன செய்ய போகிறோம்? ஏபிசிடி என்ற வட்ட நாட்பக்களில் பக்கம் ஏபி ஆனது இ வரை நீட்டப்பட்டுள்ளது. நிறுவ வேண்டியது என்னென்ன பிள்ளைகள்? புறக்கோணம், அதாவது சிபிஇ என்றது புறக்கோணம். ஒரு பக்கத்தை நீட்ட வார வெளியில வார கோணம் என்ன? புறக்கோணம். அந்த புறக்கோணம் அகத்து எதிர்கோணத்துக்கு சமன். சிபிஇ என்றது புறக்கோணம், அதிന്റെ அகத்து எதிர்கோணம் என்னவா இருக்கும் என்றால் ஏடிசியாக இருக்கும். ஆகவே நிறுவ வேண்டியது எப்படி எழுதப்புறம்? கோணம் ஏடிசி சமன் கோணம் சிபிஇ. ஏடிசி என்ற கோணத்துக்கு சமனான கோணம் என்ன? சிபிஇ ஆயிருக்கும். இந்த சிபிஇ என்றது புறக்கோணம், ஏடிசி என்றது அகத்து எதிர்கோணம். சரிதானே? ரைட். இனி என்ன செய்ய போறோம் என்றால், இதில் அமைப்பு தேவையில்லை. நாங்கள் முன்னுக்கு இருக்கிற வட்ட நாட்பக்கள் ஒன்றின் எதிர்கோணங்கள் மிக நிரப்பி என்றதையும் நேர்கோட்டில் அடுத்துள்ள கோணங்கண்ட கூடுத்தொகை 180 பாகையும் என்ற இரண்டு தேற்றங்களை வச்சுக்கொண்டு இந்த தேற்றத்தை நிறுவி முடிக்கலாம். அப்ப அமைப்பு இல்லை. நாங்கள் என்ன செய்ய போறோம்? அடுத்த நிறுவலுக்கு போவோம். அப்ப நிறுவனம் போட்டு கவனிங்க பிள்ளைகள். என்ன செய்ய போறோம் என்றால், இந்த ஏடிசி என்ற கோணத்தோட ஏபிசி என்ற கோணத்தை கூட்டினீங்கன்னா 180 பாகை. காரணம், வட்ட நாட்பக்கள் ஒன்றின் எதிர்கோணங்களாயிருக்கும். எதிர்கோணங்களோட கூட்டுத்தொகை 180 பாகை. அப்ப என்ன செய்ய போறோம்? ஏடிசி சக கோணம் ஏபிசி சமன் 180 பாகை. காரணம், வட்ட நாட்பக்கள் ஒன்றின் எதிர்கோணங்கள். அடுத்து என்ன செய்ய போறோம் என்றால், இந்த ஏபிசி என்ற கோணத்தோட சிபிஇ என்ற கோணத்தை கூட்டினீங்கன்னா 180 பாகை. ஏபிசி என்ற கோணத்தோட சிபிஇ என்ற கோணத்தை கூட்டினீங்கன்னா 180 பாகை. அதுக்கு என்ன காரணம் என்றால், ஏபிஇ ஒரு நேர்கோடு அல்லது நேர்கோட்டில் அடுத்துள்ள கோணங்களின் கூட்டுத்தொகை. இனி பாருங்க பிள்ளைங்களை, வெளிப்பட உண்மை தெரியும். ஏடிசியோட ஏபிசி என்ற கோணத்தை கூட்டினா 180 பாகை. அவ்வாறே ஏபிசி என்ற கோணத்தோட சிபிஇ என்ற கோணத்தை கூட்டினா 180 பாகைன்னு சொன்னால், ஏடிசி கோணம் ஏடிசி சக கோணம் ஏபிசி சமன் கோணம் ஏபிசி சக கோணம் சிபிஇ ஆக இருக்கும். காரணம், வெளிப்படை உண்மைகள். அப்ப நாங்கள் இதில் வெளிப்பட உண்மை என்று எழுதும். இனி பாருங்க பிள்ளைகள், இந்த ஏபிசி என்றது ரெண்டு பக்கம் பொதுவாக இருக்குது. ஆகவே என்ன செய்யலாம்? அதை நீக்கினவன் சொன்னால் ஏடிசி சமன் கோணம் என்னவா இருக்கும்? சிபிஇ ஆக இருக்கும். ஆகவே ஏடிசி சமன் கோணம் சிபிஇ. இவ்வளவு தான் நிறுவல். இதுல பெருசா நீங்க ஒன்றும் யோசிக்க தேவையில்லை. அப்ப திரும்ப சொல்றேன் பாருங்க பிள்ளைகள். ஏபிசிடி என்ற வட்ட நாட்பக்களில் ஏபி ஆனது பக்கம் இ வரை நீட்டப்பட்டுள்ளது. தரவு நிறுவ வேண்டியது ஏடிசி சமன் கோணம் சிபிஇ, அதாவது புறக்கோணம் அகத்தெதிர் கோணத்துக்கு சமன். அடுத்து என்ன செய்ய போறோம்? நிறுவல் காட்ட போறோம். நிறுவலுக்கு என்ன செய்ய போறோம் என்றால், ஏடிசி என்ற கோணத்தோட ஏபிசி என்ற கோணத்தை கூடிய 180 பாகை. காரணம், வட்ட நாட்பக்கள் ஒன்றின் எதிர்கோணங்களாயிருக்கும். அதே இதில் ஏபிசி என்ற கோணத்தோட சிபிஇ என்ற கோணத்தை கூட்டினீங்கன்னா 180 பாகை. காரணம், நேர்கோட்டில் அடுத்துள்ள கோணங்களின் கூட்டுத்தொகை. ஆகவே ஏடிசி என்ற கோணத்தோட ஏபிசி என்ற கோணத்தை கூட்டவார பெருமானம் என்னவா இருக்கும்? ஏபிசி சக சிபிஇ என்ற கோணத்தை கூட்ட வாரத்துக்கு சமனாயிருக்கும். காரணம், வெளிப்படை உண்மைகள். ரெண்டு பக்கம் ஏபிசி என்ற கோணத்தை நீக்கினீங்கன்னு சொன்னால் கோணம் ஏடிசி சமன் கோணம் சிபிஇ ஆக இருக்கும். சரிதான உள்ளே? அப்ப பரீட்சையில ஒரு தேற்றம் வந்தால் அதுக்கு உபபிரிவு வினாக்களும் வரும். நாங்கள் தேற்ற நிறுவல் மட்டும் பார்த்துருக்கிறோம். இதுக்குள்ள நாங்கள் வரக்கூடிய பயிற்சி வினாக்களை அடுத்து வரும் வீடியோவில் நாங்கள் கற்றுக்கொள்ளக்கூடிய இருக்கும். எனவே
அன்பார்ந்த மாணவ செல்வங்கள், நீங்கள் பயன்பெறுவது மட்டுமன்றி உங்களது நண்பர்களும் பயன்பெறுவதற்கு அதிகம் பகிர்ந்து உதவுங்கள். இம்முறை பரீட்சைக்கு தோற்றும் மாணவர்கள் சிறந்த பெறுவர்களை பெற்றுக்கொள்ள வாழ்த்தி ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை வணக்கம் கூறி விடைபெற்று செல்லும் உங்கள் ஆசிரியர் கே. செல்வா. நன்றி, வணக்கம்.